ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இப்படி குக்கிங். இன்றைக்கி நம்ம இவ்வளோ கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் மேக் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அப்போ தான் இந்த மாதிரி க்ரன்ச்சியாக உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. இது மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மைதா மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு பாதியும் மைதா பாதியும் மிக்ஸ் பண்ணலாம். இது கூட இப்போது முக்கியமான ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். டொமேட்டோ கெட்சப் தான் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெட்சப் இல்லைன்னா தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு ஃபில்டர் பண்ணி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோம் டொமேட்டோ கெட்சப்னால் ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வெளியில் சாப்பிடுவீங்களே சிப்ஸு, அதில் இருக்கிற மாதிரி கடலை மாவு சேர்த்தா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 விஷயத்தையும் சேர்க்குறோம். மிளகுத்தூளையும் கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு வாட்டர் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டிக்கலாம். திரட்டிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்க்கால் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால சிப்ஸு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உப்பாமல் சாஃப்ட் ஆகாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதே மாதிரியான நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ பொரிக்க போகிறோம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் காட்டியிருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஈஸியாக இதை எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுறத விட கரண்டியில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுடலாம். கையால் கூட போடலாம். எண்ணெய் தெறிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே கரண்டி வைங்க. போட்ட ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா மேலே எழும்பி வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில். அதுக்கப்புறம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அவ்வளோதான், நம்மளோட க்ரன்ச்சி ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா, கரம் மசாலா இல்லைனா மேகி மசாலா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மேக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.